ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேமியா கேசரி எப்படி செய்ய போகிறோன்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் நல்லா உருகி வரணும். உருகின நெய்யில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும். அந்த நேரத்தில் எடுத்துடலாம். அதே பேனில் கீ இருக்கும். அதில் வறுத்த சேமியான் தான் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா சேமியா கேசரி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் வரும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா தீயாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த வறுத்து எடுத்த சேமியாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம 1 கப் சேமியா எடுத்துருக்கேன். 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். அளவு பார்த்திங்கன்னா 1 கப் சேமியா 2 கப் தண்ணி, இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம சேமியாவை சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கறதுனால சீக்கிரமாக அது வெந்துடும். நல்லா சேமியாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். சில பேர் எல்லோ கலர் கூட சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆனதும் அந்த மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சேமியா கேசரி ரொம்ப ஈஸியாகவே கொஞ்ச நேரத்துலேயே நல்லா செஞ்சு முடிச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப் சேமியா, 2 கப் தண்ணி, 3/4 கப் சர்க்கரை. ஸோ இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. சர்க்கரை சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா உருகி வந்துடுச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாக ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். எப்படினாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி விட்டுக்கலாம். பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் எஸ்தர் ஃபுட் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கையோட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.